Taste the Daily. உளுந்தூர்பேட்டையில் கால்பந்து போட்டியில் மாணவர்களிடையே ஏற்பட்ட தகராறால் வெளியாட்கள் அரசு பள்ளி மாணவர்களை தாக்கியதில் 6 பேர் படுகாயமடைந்தனர். கெடிலத்தில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்று வரும் போட்டியில் உளுந்தூர்பேட்டை அரசு பள்ளி மாணவர்களுக்கும் உள்ளூர் பள்ளி மாணவர்களுக்கும் ஏற்பட்ட தகராறில் அரசு பள்ளி மாணவர்களை உள்ளூர் ஆட்கள் தாக்கியதில் 6 பேர் படுகாயமடைந்தனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளிக் கல்வித்துறை முற்றிலும் செயல் இழந்துவிட்டதாக மக்கள் குற்றம் சாட்டினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பிறந்த அரை மணி நேரத்திலேயே குழந்தை உயிரிழந்த ஆத்திரத்தில் உறவினர்கள் தனியார் மருத்துவமனையின் கண்ணாடியை அடித்து உடைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த சீமா பர்வீனுக்கு உமராபாத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் ஆண் குழந்தை பிறந்தது. ஆனால் அரை மணி நேரத்திலேயே குழந்தை இறந்ததால் உறவினர்கள் ஆவேசமடைந்தனர். ஸ்டாலின் ஆட்சியில் அரசு மருத்துவமனை மீது நம்பிக்கை இல்லாமல் தனியார் மருத்துவமனைக்கு சென்றவர்கள் குழந்தையை பறிகொடுக்கும் நிலைக்கு ஆளாகியுள்ளனர். இயற்கை வேளாண்மையை ஊக்குவித்த நம்மாழ்வாருக்கு கல்லணையில் மணிமண்டபம் கட்ட வலியுறுத்தி தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகள் குறைதீர்வு கூட்டத்தின் போது கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் மணிமண்டபம் கட்டப்படும் என அறிவித்துவிட்டு அதனை நிறைவேற்றாததற்கு விவசாயிகள் கண்டனம் தெரிவித்தனர். மேலும் மணிமண்டபம் கட்டுவதற்கான செங்கல்லை சார் ஆட்சியரிடம் வழங்கினர். விடியா திமுக அரசு விளம்பரத்திற்காக அறிவிப்புகளை மட்டுமே வெளியிட்டுவிட்டு அதனை நிறைவேற்றுவதில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டினர். சென்ற ஆண்டு சட்டமன்றத்தில் வேளாண் தனி நிதிநிலை அறிக்கையிலே நாங்கள் மணிமண்டபம் கட்டித் தருகிறோம் என்று அறிவிப்பு செய்தார்கள். ஆனால் இன்று வரை ஒரு செங்கலை கூட தமிழ்நாடு அரசு நகர்த்தி வைக்கவில்லை. உலகம் முழுவதும் இருக்கின்ற இயற்கை வேளாண் உழவர்களுடைய ஒப்பற்ற தலைவராக இருக்கின்ற ஐயா நம்மாழ்வார் அவர்களுக்கு அவர் பிறந்த மண்ணாக இருக்கின்ற கல்லணை கரையில் அவருக்கு நினைவு மணிமண்டபம் எழுப்ப கோரி கும்பகோணம் சாராட்சியர் நடத்துகின்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் நாங்கள் தமிழ்நாடு அரசிற்கு செங்கல்லை கும்பகோணம் சாராட்சியரிடம் ஒப்படைக்கின்றோம். தமிழ்நாடு அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும்.